Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, இது உங்க ஃபேவரட்டான இசை நிகழ்ச்சி பா. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய பல ஃபேவரட்டான இசை கலைஞர்களை நாம சந்திச்சிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம சந்திக்க போறது ஒரு வெரி யங் அண்ட் வெரி டேலண்டட் சிங்கர். தன்னுடைய இந்த இளம் வயதிலேயே பல அச்சீவ்மெண்ட்ஸ் கர்நாடக துறையிலும் சரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலும் சரி, இவங்களுடைய தேனான குரலை ரசிக்காதவங்களே இருக்க முடியாது. மிஸ்ஸஸ் சைந்தவி பிரகாஷ் அவங்கள சந்திக்கலாமா? மூலாதார மூர்த்தி ಗಜಮುಖನೆ ಚರಣಮೂನದ ಉಭಯ ಚರಣಂ ಮೂಲಾಧಾರ ಮೂರ್ತಿ ಗಜಮುಖನೆ ವೇಲಾಯುಧ ಗೋಗಂತನಕ ಮುಂತೋನ್ರಿಯ ವಿಮಲ ಉಮಯಾಳ್ ತರುಮಗನೆ ಅಮಲ ಯಮಯಾಳ್ ಮುನಿವ ತೊಳು ಮೂಲಾಧಾರ ಮೂರ್ತಿಯೇ Gajamukane. Hi Saindavi. Hi Sridevi. Thank you for this wonderful beginning. Thank you for calling me in the show. I'm very honored. நிறைய லெஜெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க அந்த ஷோல. இந்த எபிசோடுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு I'm really very happy. Definitely our honor. And இந்த நிகழ்ச்சியை துவங்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய பெயர் இது வந்து ஒரு ராகத்துடைய பெயர் and it's a very different ராகம். ரொம்ப யூசுவலா பலருக்கும் வைக்கக்கூடிய பெயர் கிடையாது. சோ அந்த பெயர் உருவான விதம். பெயர் வந்து எனக்கு வந்து ரெண்டு அண்ணா who are 10 years and 9 years elder than me. எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை ஃபர்ஸ்டே வந்து பொன் குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் ஃபர்ஸ்ட் பையன் ரெண்டாவதும் பையன்னொடனே சரி நம்மளுக்கு வந்து பொன் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவே பண்ணியிருந்த காலத்துல ஒரு 10 years கழிச்சு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா நான் வந்தேன். ஸோ யாருக்குமே வைக்காத பேரா வைக்கணும், ஏன்னா இருந்து ஒரு பொண்ணு பிறந்திருக்கா, அதனால வந்து யாருக்குமே வைக்காத பேரா வைக்கணும்னு சொல்லி அவங்க எல்லா அந்த கிளாக்ஸோ பேபி நேம்ஸ் இந்த புக்கு அந்த புக்கு எல்லாத்துலயும் தேடி இருக்காங்க. பட் ஃபைனலி வந்து தே தாட் சரி இந்த மியூசிக் புக் ஏதாவது வாங்கி பார்க்கலாம், அதுல ஏதாவது பிகாஸ் எங்க அப்பாவுக்கு மியூசிக் பிடிக்கும் பட் யாருமே முறையா கத்துக்கல பாட்டு எங்க வீட்டுல. ஸோ என்ன நினைச்சாங்க, யாரோ சொன்ன வர்ணம் புக்ல பின்னாடி ராகம் பேர்லாம் எழுதியிருக்கோம் அதுல வேணா பாருங்க அப்படின்னு சொன்னதுனால எங்க அம்மா வர்ணம் புக் வாங்கி அது பின்னாடி எந்த ராகம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்ந்து வச்சு சைந்தவிங்கிற பேர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இன்டென்ஷன் வாஸ் நாட் டு கீப் அ ராகாஸ் நேம், ஜஸ்ட் டு கீப் சம் நேம், பட் ஆனா வந்து டிஃப்ரெண்ட் நேம் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ராகமா அமைஞ்சதுனாலயோ என்னவோ தெரியல, நான் இன்னைக்கு பாடகியா ஆயிட்டேன். பட் தெரியல, மேபி தட் இஸ் இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் படி அதுவா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். அண்ட் சோ உங்களுடைய ஃபேமிலில யாருக்குமே மியூசிக் பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு கிடையாது, ப்ராப்பரா யாருமே கத்துண்டது கிடையாது. பட் எல்லாருமே நல்ல இசை ரசிகர்கள்னு சொல்லலாம். நோபடி ஹேட் த டைம் டு கோ டு லிசன் டு கான்சர்ட்ஸ் அப்படி கிடையாது, எல்லாமே அவங்களோட ப்ரொஃபஷன்ஸ்ல பிஸியா இருந்தாங்க. பட் கண்டிப்பா வந்து இப்போ என்னோட அப்பா நல்ல பாட்டுனா ரசிப்பார், ஃபேமிலியே சரி இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே தே என்ஜாய் மியூசிக். தே மைட் நாட் பி ட்ரெயின் சிங்கர்ஸ் ஒரு கத்துண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம், பட் ஆனா என்ஜாய் பண்ணுவா. அம்மா சமையல் பண்ணச்சு அப்படியே அம்மா எல்லாம் சினிமா பாட்டு பழைய சினிமா பாட்டுலாம் பாடிண்டே சமைச்சுட்டு இருப்பா அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட். பட் ஆனா யாருமே முறையா ட்ரைனிங் இருந்தது கிடையாது. ஓகே, சோ ஹவ் டிட் யூ கெட் டு மியூசிக்? நான் வந்து கோவில் அடிக்கடி கூட்டின்னு போவேன் சின்ன வயசுல. எனக்கு வந்து அப்போ வந்து கோவில்ல பஜன்ஸ் நிறைய பாடுவா இல்லையா, ஸோ அதை கேட்டு ஒரு நாள் வந்து ஒரு கோவில்ல சத் சங்கம் சொல்வா நடந்துட்டு இருக்கிறச்சே பயங்கர one urge in me to sing. I was crying for the mic. எனக்கு மைக் வேணும், பாட எனக்கு வேணும்னா அவ வந்து my mom சும்மா என்ன பூஜை நடந்துட்டு இருக்கச்சே இப்படிலாம் பண்றேன்னு சொல்லி she tried to hush me. பட் ஆனா நான் அழுதுகிட்டே இருந்தேன், எனக்கு மைக் கொடுத்தாதான். ஸோ அந்த சத்சங்கம் நடத்துறவங்க வந்து சரி போனா போறது கொடுத்துடலாம் மைக்க, இல்லைன்னா அந்த பொண்ணு இதுக்கு மேல பண்ண விடாது போல இருக்கு பூஜைன்னு சொல்லிட்டு மைக் கொடுத்தாங்க. அண்ட் அத்தனை நாள் நான் கேட்டுட்டே இருந்தேன் இல்லையா பஜன்ஸ் கோவில்ல. அது வந்து நானே whatever I could remember out of it, I sang that song. I don't know why I had that urge to sing, இன்னுமே எனக்கு தெரியாது. பட் அந்த பாட்டு பாடினதுல இருந்து அந்த ஒரு பாட்டு பாடுறதுக்காகவே எவ்ரி டைம் they used to give me the mic during satsangam. ஏன்னா அவளுக்கு பிடிச்சிருது, சோ அதனால கொடுத்திருந்தா. சோ நான் சும்மா கோவில்ல பஜனையே பாடிட்டு இருந்தேன். அப்போ வந்து my father is a doctor, my mother was an ex banker, so they were busy in their own fields. அதனால வந்து nobody really noticed என்னால பாட முடியும், அதாவது ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிற அளவுக்கு பாட முடியுமா இல்லையா அதெல்லாம் யாருக்கும் டைமே இல்லை அதை நோட்டீஸ் பண்ணறதுக்கு.
சோ அங்க கோவில் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சா ஆக்சுவலி நல்ல குரல் இருக்கு, ஒரு நல்ல டீச்சர்கிட்ட போட்டா ப்ராபப்ளி அவ நல்லா பாடலாம், ஏனோ சும்மா பாடுறதுக்கு அவ கத்துன்னு பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதுனால, ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லியிருந்தா ப்ராபப்ளி விட்டுருப்பாளா இருக்கும், நிறைய பேர் சொன்னதுனால they thought சரி பரவாயில்ல போடலாம், அவள put her under a proper tutelage-னு சொல்லி அவங்க என்ன பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. அஃப்கோர்ஸ் அப்ப நான் சீரியஸா கத்துண்டதே கிடையாது, நான் ரொம்ப விளையாட்டு. பக்கத்து தெருவுல ஒரு மாமி இருந்தா, ருக்மிணி மாமின்னு, நான் பாட்டு கிளாஸ் போனாலே அழுகியா வரும் எனக்கு. நான் போய் அந்த மாமி குழந்தையே இல்ல, சோ நான் வந்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா, இது சாப்பிடுறியா அது சாப்பிடுறியா கேப்ப, நான் போய் பாட்டு கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் வீட்டுல. அதுக்கப்புறம் வந்து சரி ரொம்ப நாளா பாட்டு கிளாஸ் போறியா, என்ன கத்துண்ட பாடி காமின்னு வீட்டுல கேட்டா, நான் ஒண்ணுமே கத்துக்கல. அப்பதான் தெரிஞ்சது சரி ஃபர்ஸ்ட் டீச்சரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய டீச்சர்ஸ் மாதிரி இப்போ I'm learning from Srimati Padma Chandelian and Sri Srimushnam Rajarao sir and Mr. K. and Shashikeran. So இது வரைக்கும் வந்திருக்கு. That's great. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்களுடைய ஆரம்ப காலம். எல்லாரும் வந்து நான் ஆரம்பத்திலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தேன், நான் இது பண்ணேன், எனக்கு இவ்ளோ பேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் திஸ் இஸ் லைக் டோட்டலி நான் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். சீரியஸா வந்து நாங்க ஸ்கூல்ல எல்லாம் காம்படிஷன்ஸ், நம்ம இன்டர் கிளாஸ் காம்படிஷன்ஸ் எல்லாம் வைப்பா இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல. சோ அந்த மாதிரி காம்படிஷன்ல ஒரு பாட்டு பாடி பிரைஸ் வின் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் அது தானாவே வந்துருது. ஓகே இப்ப நம்ம இதை விட நல்லா கத்துன்னு அடுத்த வாட்டி பாடினா நம்மளுக்கு அந்த மாதிரி. சோ ஐ திங்க் அது அந்த சின்ன சின்ன திங்ஸ் விச் மேட்டர்ட் அட் தட் டைம், அதெல்லாம் தான் வந்து pushed me to become serious in music ன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என் பேரண்ட்ஸ் எப்பவுமே என்ன படினும் ஃபோர்ஸ் பண்ணதில்ல, பாட்டு பிராக்டிஸ் பண்ணனும் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. எது நேச்சுரலா வருதோ அந்த வழியில they were ready to support me whatever decision I take, they were ready to support me in that. அந்த மாதிரி தான். So I think competitions எல்லாம் போக ஆரம்பிச்சோனே the first time I won a prize, அந்த மாதிரிலாம் தானா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, சோ இப்போ நீங்க வந்து பாடி ரசிகர்கள் மனம் கவர்ந்த அந்த பாடல் இப்போ திரும்பவும் நேயர்களுக்காக. கண்டிப்பா. விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும், உன்னிடம் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே, உன்னிடம் தோற்கிறேன் நான் தோற்கிறேன் என்னாகுமோ இங்கே, முதன் முதலாய் மயங்குகிறேன், கண்ணாடி போல தோன்றினாய் என் முன்பு என்னை காட்டினாய், கனா எங்கும் வீணா. தேங்க்யூ சைந்தவி, வெரி நைஸ். இன்னும் தொடர்ந்து உங்களுடைய மியூசிக் கரியர் பத்தி பல விஷயங்கள் பேசணும், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய கரியருடைய பிகினிங் பத்தி பல விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு பேர் செட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைச்ச ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன? வரிசையா ஐ காட் டு ஒர்க் வித் மெனி மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் அது கண்டிப்பா எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வித்யாசாகர் சார், மணிஷ் சர்மா சார், யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா சார் அண்ட் ஈவன் ஃபார் ராஜா சார். நான் நினைச்சே பார்க்கல தட் பீயிங் born in this generation that I would ever be able to sing for ராஜா சார் நினைச்சு பார்க்கல. அதை விட நம்ப முடியாத ஒரு விஷயம், ஐ காட் சிங் ஃபார் MSV சார் ஃபார் டிவோஷனல் ஆல்பம். ஸோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட் ஆஸ் அ சிங்கர் டு ஹேவ் டன் ஆல் திஸ். அண்ட் கண்டிப்பா அண்ட் இப்போ ரமேஷ் விநாயகம் சாருக்கு பாடியிருக்கேன் அண்ட் லைக் ஆல்மோஸ்ட் இமான் சாருக்கு பாடியிருக்கேன், S.A. ராஜ்குமார் சாருக்கு, தினா சாருக்கு அண்ட் ரஹ்மான் சாருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் என்னுடைய கணவர் ஜிவி பிரகாஷ் அவருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பாடியிருக்கேன், இன்னும் பாடின்னு இருக்கேன். ஸோ I think each and every song I treat it as my first song so that I can give my best to it. அதனால ஹை பாயிண்ட்ஸ்னா வரிசையா அன்யனுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ ஃபாஸ்ட் நம்பர்ஸ் ரிலீஸ் ஆச்சு அண்ட் சபேஷ் முரளி சார் இசையில பாடினது, அந்த இன்சேரசன்ல ஆடிவா பாடிவா அந்த பாட்டு, துர்ரா டும்னு ஆதியிலேருந்து அண்ட் வரிசையா நிறைய ஃபாஸ்ட் நம்பர்ஸாவே வந்துருந்தது. அப்படி வரிச்சே வந்து ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் in the way people started looking at me was when I sang விழிகளில் தெய்வ திருமகள் படத்துல.
அதுக்கப்புறம் வந்து லைக் நிறைய பேர் வந்து ஓ இது நிஜமா ஓ வாய்ஸா ஏதாவது ப்ராசஸ் பண்ணிருக்காளா நீ என்ன ஹான்னு பாடிருக்கியா இப்படி ஏதோ லைக் எல்லாருமே 1000 டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. nobody wanted to believe that I sang that song. பட் நான் இனிஷியலா வந்து கிளாசிக்கல் ட்ரைனிங்ல மெலடிஸ் தான் பாடினேன். பட் ஹவு ஐ கேம் டு சிங் ஃபாஸ்ட் நம்பர்ஸ்னு I just got those numbers, so அதனால நான் பாடிட்டேன். once film industryல ஒன்னு வந்துச்சுனா and then they continuously started calling me for those kind of numbers. So வந்து நிறைய பேருக்கு நம்பவே முடியல. நிஜமா நீ தான் பாடிருக்கியா நீ என்ன சத்தியமா நான் தான் பாடிருக்கேன் அப்படின்னாச்சு. ஸோ ஆஃப்டர் விழிகளில் கண்டினியூஸா இப்ப பார்த்தா அகெயின் everybody who is calling me for melodies. யாரு கூப்பிட்டாலும் nobody is calling me for fast numbers anymore because they immediately associate me with விழிகளில். That's true. And like your melodies now are like amazing, and like even for me headphones la போட்டுட்டு night தூங்குறதுக்கு like I have your collection separately. Thank you. Yeah, so that's great to know. But also film industry la even though you are like growing up really fast, அதே சமயத்துல you balance your Carnatic field also. அங்கேயும் you have your own niche, you have your fans, and even my relatives நிறைய பேர் சைந்தவி கச்சேரியா நான் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு you balance both, which is not easy. I feel like ரெண்டுத்தையும் சமமான லெவல்ல பேலன்ஸ் பண்றது கஷ்டம். பல கர்நாடிக் சிங்கர்ஸ் film industryல பாடுறாங்க, பட் at the same time ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது only very few have done it, and you have been doing it at this young age. And அத பத்தி சொல்லுங்க, how do you do that? First of all வந்து to be able to sing both, அதுக்கு வந்து ஒரு முக்கியமான என்ன இது தேவைன்னா your guru should accept that you are a playback singer also. They shouldn't object to it. எனக்கு அந்த விதத்துல வந்து I'm blessed to have such gurus. அவ வந்து யாருமே இது வரைக்கும் வந்து கர்நாடிக் பாடினா சினிமா பாடக்கூடாதுன்னு சொல்லல, இல்ல சினிமா பாடினா அப்ப தயவுசெய்து கர்நாடிக்க மறந்துடணும் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னோட குரு எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. பத்மா மம்மிலாம் இந்த பாட்டு நீ பாடிருக்கியா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்லாம் சொல்வா. ராஜாராம் அம்மா நிறைய பாட்டு கேட்டிருக்கா. சசிகிரண் சார் இஸ் ஆல்வேஸ் ஆஸ்க் மீ என்ன புதுசா பாடிருக்கேன்னா எல்லாருமே என் குருஸ் யாருமே வந்து they never objected to me being a playback singer. And I think avaloda the only reason that I am not mixing both is only because of them. They taught me how to differentiate between the both. Okay. They taught me idula ada kalakada adula idu kalakada. Whenever when I have a tendency to sing light when I'm practicing Carnatic, immediately they'll tell me, they'll point out சும்மா விட்டுடலாம் அப்படின்னு எந்த என்ன வந்து நிஜமாவே வந்து கை பிடிச்ச ஒவ்வொரு ஸ்டேஜும் அவ வந்து ஐஷன் வந்து இருக்கான்னு தான் சொல்லணும். So I think I should at this stage I should thank my gurus for being for me to be able to manage both together. And kandipa ana I won't say my cinema singing and Carnatic singing career that is at the same plane solla maten. Kandipa Carnatic still have a long way to go, and I'm working harder towards it. And cinema kandipa I hope someday sometime if God willing I win a national award for some song. அது என்னோட ஆசை. பட் பார்க்கலாம் நிறைவேறுதா இல்லையா, we don't know, எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. But Carnatic இன்னும் நிறைய I'll have to go to a long I have a miles before I sleep. Yeah, but still your vision in Carnatic music has been like very different. Even I have noticed that. எனக்கு வந்து என்ன மெயினா Carnatic musicல ஃபேன்ஸ் வரது காரணம் probably because சினிமா பாடகிங்கிற டேக் இருந்ததுனால half of them came to see what என்னதான் பண்றான்னு பார்க்கலான்னு. இன்னொன்னு genuinely they like me and they wanted to listen how I'm singing Carnatic. அதனால வந்தவளும் இருக்கா. என்னோட Carnatic concerts எப்படின்னா வந்து I know my limitations and I know my strengths. So I base my concerts on my strengths and not on my limitations. Yeah. Though I constantly keep working on my limitations, but when I present myself I only present my strengths. நான் அந்த அதனால என்னோட எல்லாமே thematic presentations. இது last 3 years during the December season, as you know, I've been working on thematic concerts and I want to do more of it. நிறைய thematic concerts பண்ணனும்னு ஆசை. நிறைய info collect பண்ணி வச்சிருக்கேன், நிறைய song list. அதுக்கேத்த மாதிரி my gurus are also helping me பயங்கரமா with all the song selection க்கும் சரி, and the information behind those songs எல்லாமே வந்து they help me with everything. So my focus is now to do more of thematic presentation. So உங்களுடைய thematic presentationலாம் கண்டிப்பா ஆடியன்ஸ் கிட்ட அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்திருக்கு. And so இப்போ கர்நாடிக் ஃபீல்ட்ல நீங்க இத்தனை வருஷமா இருந்து நீங்க கத்துக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் இப்போ நேயர்களுக்காக?
குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. ஸோ சைந்தவி, உங்களுடைய ஃபில்ம் இண்டஸ்ட்ரி பத்தி பல விஷயங்கள் சொன்னீங்க அண்ட் ஆல்சோ உங்களுடைய கர்நாடிக் மியூசிக் கரியர் பத்தி சொன்னீங்க. பட் நான் ஃபில்ம் பேஸ்ட் ஆர் டிஃப்ரெண்டான ஆல்பம்ஸ் அண்ட் டிவோஷனல் ஆல்பம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஒர்க் பண்ண அனுபவங்கள்? நிறைய டிவோஷனல் ஆல்பம்ஸ் நிறைய எக்கச்சக்கத்துக்கு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட மோர் தென் 150 ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய கேசட் கம்பெனிஸ்க்கு, ஆடியோ கம்பெனிஸ்க்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஐ டிட் கான்டெம்பரரி ஆல்பம், பாரதியார் ஆல்பம் வந்து வித் நிவாஸ் பிரசன்னா, இப்போ புது மியூசிக் டைரக்டர், அவரோட ஐ டிட் ஒன் ஆல்பம் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி லவ் சாங்ஸ் ஆஃப் பாரதியார் அந்த மாதிரி. ஸோ அண்ட் நவ் ஐ எம் டூயிங் அ ப்ராஜெக்ட் வித் அனில் ஸ்ரீனிவாசன் சார், ஒரு ஆல்பம் வித் ஹிம், and that is only going to be lullabies அந்த மாதிரி. So with completely contemporary arrangements and a different altogether ஒரு different flavor அந்த மாதிரி. அண்ட் ஜிங்கிள்ஸ், எக்கச்சக்க ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன். அண்ட் ஜிப்ரானுக்கு நிறைய பாடியிருக்கேன், பாபு சங்கர் சருக்கு நிறைய பாடியிருக்கேன், சாதிக் அவருக்கு நிறைய பாடியிருக்கேன், கண்ணன் அவருக்கு நிறைய ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன். அண்ட் ஸ்டில் இன்னுமே பாடிட்டு இருக்கேன். ஜிங்கிள்ஸே வந்து ஒரு 200-300 ஜிங்கிள்ஸ் அந்த மாதிரி பாடியிருக்கேன் நான். அண்ட் நிறைய என்ன சொல்றது, டான்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு பாடியிருக்கேன். ஐ ஒர்க் வித் ஸ்வர்ணமால்யா அண்ட் அவளுக்கு நிறைய டான்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பாடியிருக்கேன். கிருஷ்ணகுமாரி நரேந்திரன் மேடம் அவங்களுக்கு வந்து சாரதா ஒன்று பண்ணாங்க, அண்ட் திருப்பதி வெங்கடாத்ரி வைபவம் அதில் பாடினேன் நான். ராதிகா சுரஜித் அவளோட நிறைய ப்ரொடக்ஷன்ஸ்க்கு பாடியிருக்கேன். அந்த கண்ணதாசன் ட்ரிபியூட் டு வரதாஞ்சலி டு கண்ணதாசன் பாடியிருக்கேன். நிறைய ஐ ஒர்க் வித் தெம் அ லாட். அண்ட் அந்த மாதிரி நிறைய பேருக்கு டான்ஸ்க்கும் பாடியிருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி ஹவ் ஆல்சோ டன் அ லாட் ஆஃப் ஷோஸ் டுகெதர். And definitely வந்து I enjoy each and every different thing that I do which is related to music. எனக்கு I am open to explore. எனக்கு whatever it is I would like to try my hand on it. Yes, அது உங்களுக்கு இருக்கிற இந்த wide experience பார்த்தாலே தெரியுது. You have so many variety in front of you, like film music, Carnatic music, for dance. Because I don't restrict myself. எனக்கு I'd like to explore. I've worked with U2 ஒரு band, international band, அது வந்து போனோன்னு ஒரு singer. அதுல வந்து playing for change ன்னு சொல்லிட்டு ஒரு international album. அதுல வந்து I have sung Enzo Buonoன்னு சொல்லிட்டு one of our friends, and அவரோட collaborate பண்ணி it's like all international artists have collaborated, and I've also sung some few lines in that, and that playing for change became a huge thing also. So அந்த மாதிரி I got to work with lot of international artists also and perform with them. And Sacred Chants or album which I've done like more than 10 volumes, me and my friend Vinaya together. She's also a playback singer. நிறைய அது பண்ணியிருக்கோம். So love different shows பண்ணியிருக்கேன். அனில் அண்ணாவோட ஜஸ்ட் பியானோட ஷோ பண்ணியிருக்கேன் நான். ராஜேஷ் வைத்யா அவங்களோட ஆல்பம்ல அவரோட பாடியிருக்கேன். கத்ரி சாரோட ஆல்பம்ல பாடியிருக்கேன். ஸோ I have not restricted or limited myself இது மட்டும் தான் பண்ணணும்னு. I really want to try. வருதா வரலையான்னு பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ அதனால பண்ணி பார்த்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருந்திருக்கு. ஓகே பண்ணி பார்த்துட்டு ஓகே we have to work on this more அப்படின்னு ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ். And definitely at this age to have so much experience in so many things is definitely அதுவும் ஒரு blessing தான் சொல்லணும். Not many people. when opportunities நம்ம தேடி போறது இல்ல, தானா தேடி வருது, அது வந்து கண்டிப்பா God's grace தான் சொல்லணும். நம்ம வந்து we just have to keep waiting for the opportunities, and in the meantime keep working on your own efforts and put in more hard work. அவ்வளவுதான். That's what we have to keep doing நினைக்கிறேன். Right. So நீங்க இவ்ளோ விஷயம் and உங்களுடைய மியூசிக் கரியர்ல நீங்க பல அனுபவங்கள் இருந்திருந்தாலும் ராஜா சார் கிட்ட நீங்க ஒரு
நீங்க பாடல்கள் பாடினதா சொன்னீங்க. பட் அவரோட பாடுற அனுபவம் வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருந்திருக்கும். சோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது ஒரு சரியல் அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். நிஜமா கனவா நிஜமா அப்படிலாம் புரியறதுக்கே கொஞ்ச நேரம் ஆச்சு. ஐ சங் சம் 6 சாங்ஸ், தெலுங்குல 2 சாங், கன்னடால ஒரு 2 சாங், தமிழ்ல உளியின் ஓசைன்னு ஒரு படத்துல, அதுக்கப்புறம் வந்து மயில் அப்படின்ற மயில் இன்னும் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகல, அதுலலாம் பாடியிருக்கேன். பட் ஆனா அந்த ரெக்கார்டிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட். இட்ஸ் லைக் நம்மளுக்கு 7 o'clock கால் ஷீட் சொல்லுவாங்க ராஜா சார் ஸ்டுடியோல. நம்ம 7 o'clock போயிருப்போம், அவர் வந்து 6:45லேருந்து அங்க இருப்பாரு. ஸோ ஹில் பி இன்சைட் இன் ஹிஸ் ரூம், அந்த ஒரு கம்போசிங் ரூம் இருக்கு, அங்க இருப்பார். அசிஸ்டன்ட் அவங்க தான் வந்து லிரிக்ஸ் கொடுத்து பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ எழுதிண்டு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் இந்த சேம் பூத் அண்ட் கோரஸ் மேல் சிங்கர்ஸ் பக்கத்து பூத்ல, அதுக்கு பக்கத்து பூத்ல கோரஸ் ஃபீமேல் சிங்கர்ஸ் அண்ட் கன்சோல்லேருந்து ராஜா சார் சாங். அஃப்கோர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைவ் இந்த காலத்துல பண்ணது கிடையாது. பட் ஆனா வித் ஹிம் இஃப் ஹி வாண்ட்ஸ் ஹி கேன் டூ எனிதிங் அந்த மாதிரி. பட் ஆனா இதெல்லாம் கண்டிப்பா வந்து பயங்கர புது அனுபவம் தான் சொல்லணும். லைக் மேல் அண்ட் ஃபீமேல் சிங்கர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீட்டிங் இன் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவே கஷ்டம். பிகாஸ் வி டோன்ட் ஈவன் நோ ஹூ சிங்கிங், நம்மளோட யார் பாடுறானோ நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா அந்த சேம் பூத்ல பக்கத்துல பக்கத்துல மைக்ஸ் வச்சு அதெல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். 7 to 1 இஸ் யோர் கால் ஷீட் டைம். இஃப் தே சப்போஸ் அதுக்கு மேல ஆச்சுன்னா தே ப்ரொவைட் லஞ்ச், இந்த ப்ரொடக்ஷன் லஞ்ச் எல்லாமே அங்க சிஸ்டமே வேறே மாதிரி அங்க ராஜா சார். கண்டிப்பா I'll never forget those songs that I've worked with him. I'm really thankful to God that I at least got to work with him. And அதான் சொன்னேன், நான் எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் அவரை பார்த்தாலே பயம். அவர் திட்டணும்னு அவசியம் இல்லை, அவர் பேசினாலே நான் அழுதுருவேன் மாதிரி இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ ரெக்கார்டிங்ஸ்ல. அண்ட் ஏதோ ஒரு பர்டிகுலர் சாங் வந்து ஒரு பிட் சாங். அப்போ இத்தனை நாள் வந்து நாங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணச்சு அவர் கன்சோல்ல இருந்தாரு, வி couldn't see him. ஸோ நாங்க ஹெட்ஃபோன்ஸ்ல அவர் வாய்ஸ் கேட்டு கேட்டு நாங்க வாட் எவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வி கெட் அதுக்கேற்ற மாதிரி பாடினோம். அந்த அஜந்தான ஒரு படத்துல வந்து ஒரு பர்டிகுலர் பிட் சாங் வந்து அவர் வந்து பிட் சாங் தானேன்னு சொல்லிட்டு வேற யாருமே இல்லை, வெறும் வாய்ஸ் தான். ஸோ ராஜா சாரே பாட்டு சொல்லி கொடுத்தாரு, அவரே எழுதியிருந்தார் அந்த பாட்டை. ஸோ அவரே சொல்லி கொடுத்தாரு. அதுவே டென்ஷன், ஏன்னா அந்த வழக்கத்துக்கு மாறி யாரோ சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் குரல் தான் கேட்டுருப்போம், அவர் இப்படி நடந்து போறதை பார்ப்போம். அவரே சொல்லி கொடுக்கறது இன்னும் பயங்கர டென்ஷன். அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு, சரி எதுக்கு பூத் இல்ல கன்சோல்ல இங்கே ஒரு மைக்க போடுப்பா, இங்கே நின்று நீ பாடிடுன்ட்டாரு. அவர் நேர்ல வச்சுட்டு என்னால பாடவே முடியல. I was so scared. அவ்வளோ ஒரு ஏசி ஸ்டுடியோல நான் மட்டும் வேர்த்து கொட்டிருந்து நடுங்கின்னு இருந்தேன். ஸோ he said பாடுமா, சரி ஓகே சார் பாடினேன். அவர் சொன்ன எல்லாம் ஓகே, லாஸ்ட்ல அந்த விப்ராட்டோ கொடுக்காதேன்னு. சரி சார் ஒன் மோர் போனா விப்ராட்டோ கொடுக்காதன்னு சொன்னேன் அப்படின்னாரு. சார் அது விப்ராட்டோ இல்லை சார், ரொம்ப ஷிவரிங்கா இருக்கு சார், உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு சார், அது தானா வருது சார், நான் கொடுக்கல சார் அந்த அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சார் அவர். அது சொன்ன நான் பேயா பிசாசா இல்லை கரடியா போதுமான ஒன்று கடிச்சு சாப்பிட போது இல்லை, தயவுசெய்து பயப்படாத, பயப்படாம பாடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இட் ஷார்ட் அப் டு another டிகிரி. அந்த மாதிரி அது நான் மறக்கவே மாட்டேன் என் லைஃப்ல. இன்னைக்கும் வந்து எனக்கு இட்ஸ் லைக் இட் ஹேப்பன்ட் எஸ்டர்டேங்கிற மாதிரி இருக்கும். பட் he found it so funny. ஏன் இவ்ளோ பயப்படுறேன், ஏன் இவ்ளோ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு he found it so. அப்போ you were much younger also. Much younger also. So even if you ask me now also I'll still be scared when I see him. ஏன்னா வந்து கஷ்டம். ரைட். சோ அவருடைய இசையில நீங்க ரசித்த பாடல்கள் அது இப்போ நேயர்களுக்காக. அது வந்து ரொம்ப அன்ஃபேர் கொஸ்டின், என்னால அப்படி ஒரு பின் பாயிண்ட் பண்ணவே முடியாது. பட் மை ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸ் அது ஒரு பல நூறு கணக்குல இருக்கும். அதுலேருந்து ஒன்னு பிக்கப் பண்ணி இப்ப பாடுறேன். பட் தட்ஸ் வெரி அன்ஃபேர். ஓகே, ஐ ஹாவ் சம் 3000 சாங்ஸ் ஆஃப் ராஜா சார்ஸ் இன் மை கலெக்ஷன். ஏன்னா ஸோ அதில் ஒன்று வந்து ரொம்ப கஷ்டம் பிக் பண்ணுறது. But I'll sing தளபதியிலிருந்து சின்ன தாயவள். ஓகே. தாயழுதாளே நீ வர, நீ அழுதாயே தாய் வர, காணும் வெண்ணிலா தேவது உண்டோ எண்ணிலா, உன்னை நான் எந்த நெஞ்சில் வாங்கிட, மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட, விழி மூடா
சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. So nice having you here and lovely விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க and may you grow like scale great heights in your career and நாங்கலாம் கண்டிப்பா உங்களுடைய ரசிகர்களா எப்பவுமே இருப்போம். Thank you சைந்தவி. Thank you so much. Thank you. என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியை ரசிச்சு பாத்தீங்களா? சைந்தவி அவங்களுடைய மியூசிக் கரியரை பத்தி பல சுவையான அனுபவங்களை ரொம்ப அருமையா நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிச்சயமா என்ன போலவே இந்த நிகழ்ச்சியை நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். மீண்டும் இதே நிகழ்ச்சியில அடுத்த வாரம் வேறொரு இசை கலைஞரோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Sridevi signing off. Have a great day.